இன்னொரு மொழி என்னுடைய மொழியிலிருந்து தோன்றியது அப்படின்னு சொல்றத அந்த மொழியினர் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு வச்சுக்கோங்க. எது உண்மை அப்படிங்கிறது எனக்கு இது உண்மை போல தோணும், அவங்களுக்கு அது உண்மை இல்லை போல தோணும். கிமு 711 தமிழ் மொழியின் தொல்காப்பியம் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூல் அப்படின்னா தமிழ் பழமையானது. கன்னடம் தமிழ் அளவிற்கு பழமையானது அல்ல. மொழியியல் என்ன சொல்லுது? தென் திராவிட மொழிகள் இது. இந்த தென் திராவிட மொழி குடும்பத்தில் மூத்த மொழி தமிழ். இந்த மொழியிலிருந்து இந்த மொழி தோன்றியது அப்படின்னு சொல்றத அந்த மொழியை சார்ந்த பள்ளிக்கூடத்துக்கே போகாத ஒருவர் கூட ஏற்றுக்கொண்டால் ஆச்சரியம். பாரத பிரதமர் ஒரு மொழியின் பெயரை குறிப்பிட்டே சொன்னார், இதை விட அது உயர்ந்தது. பழமையான ஒரு மொழியின் பெயரை சொல்லி தமிழ் மொழி இதை விடவும் மூத்தது அப்படின்னு சொன்னார். பல பண்பாடுகளை கொண்டிருக்கிற காரணத்தினால என்னுடைய பண்பாடு உயர்ந்தது, உன்னுடைய பண்பாடு தாழ்ந்தது, என்னுடைய பண்பாட்டிலிருந்து உன்னுடைய பண்பாடு வந்தது அப்படின்னு சொல்றதை ஏற்றுக்க மாட்டாங்க. தலையெழுத்து என்ன மொழியில எழுதி வச்சார் கடவுள் அப்படின்னு கேட்குற கேள்வி வரும். அவர் தமிழ் மொழியில தலையெழுத்து எழுதினாரா அல்லது கன்னட மொழியில தலையெழுத்து எழுதினாரா? சரி சார், இப்போ என்னை பற்றி நான் உயர்வாக நினைக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கும்போது என் மொழி நான் ஏன் விட்டு கொடுக்கணும், நான் ஏன் உயர்வாக நினைக்கக்கூடாது, பொது வெளியில் என் மொழியை பற்றி நான் ஏன் உயர்ந்து பேசக்கூடாது? உலகத்தில் செம்மையான மொழி செம்மொழி. பாரத பிரதமர் கூட தமிழ் மொழியை உயர்த்தி பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்போது என் மொழியை விட்டு கொடுத்து நான் ஏன் பேசணும்? ஒரு பொது வெளியில் நான் உயர்த்தி பேசுறது என்ன தப்பு இருக்குது? நீங்கள் கேட்குற கேள்வியில் தப்பு இல்லைங்கிறது துரிக்குது இல்லையா? கண்டிப்பாக தப்பு இல்லை தான். இங்கே என்ன சிக்கல் வருது? இன்னொரு மொழி என்னுடைய மொழியிலிருந்து தோன்றியது அப்படின்னு சொல்கிறத அந்த மொழியினர் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பரிசு தானே, அதை இந்த ஒரு வார்த்தையில் இதுக்கு பதில் சொல்லும்போது தான் இந்த சிக்கல் வர்றது. நான் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, நான் அதை உயர்வானதாக நினச்சி கொடுக்குறேன். அப்படித்தான் இந்த நடிகர் சொன்னது, அதை உயர்வானதாக நினச்சி சொன்னார். அவங்க அதை ஏற்றுக்கலைன்னா, நான் கொடுக்குற பரிசை நீங்கள் ஏற்றுக்கல அப்படின்னா அந்த சிக்கல் அப்படித்தான் வருது. இப்போது ஒரு மொழி, இந்த மொழியிலிருந்து இன்னொரு மொழி தோன்றியது அப்படிங்கிறது உண்மைதானே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க தானே. நான் உண்மைதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இப்படிங்கிறத சொல்லி முடிச்சிடலாமே. அப்படி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. ஆமாம், கண்டிப்பாக. அவங்களுக்கு அவங்க மொழி உயர்வானதாக தோன்றும். எப்படி எனக்கு என்னுடைய தாய்மொழி உயர்வானதாக தோன்றுதோ, எது உண்மை அப்படிங்கிறது எனக்கு இது உண்மை போல தோணும், அவங்களுக்கு அது உண்மை இல்லை போல தோன்றும். அதுக்கும் அவங்க சில காரணங்களை தேடுவார்கள். உங்களுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். தமிழ் மொழியில் தோன்றிய தொல்காப்பியம் பழமையான இலக்கண நூல். இந்த இலக்கண நூல் கிமு 711 எழுதப்பட்டதா இப்போ வரையறை செய்திருக்கோம். கண்டிப்பாக செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் நடத்திய ஒரு கருத்தரங்கத்தில் அதை நாம் வரையறை செய்து, தொல்காப்பியர் சித்திரா பௌர்ணமியில் பிறந்தார் அப்படிங்கிறதையும் வரையறை செய்து, தொல்காப்பியர் சிலை அவர் பிறந்ததாக கருதப்படக்கூடிய காப்பிக்காட்டில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள காப்பிக்காட்டில் நிறுவப்பட்டுள்ளது. அதற்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒவ்வொரு சித்திரா பௌர்ணமி அன்றும் மாலை அணிவிக்கப்படுகிறது. ஆனால் இது அறுதியிட்டு முடிவான ஒரு முடிவு இல்லை. கிமு 711 தமிழ் மொழியின் தொல்காப்பியம் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூல் அப்படின்னா, கன்னடத்தின் இலக்கண நூல் கவிராஜ மார்க்கம். கவிராஜ மார்க்கம் அதோட பொருள் சார், அதாவது கவிதைக்கு மகுடம் சூட்டக்கூடிய வகையிலான மார்க்கம்னா தெரியும், வழிமுறை. அப்போ கவிதைக்குரிய இலக்கணத்தை சொல்லக்கூடிய நூல் கவிராஜ மார்க்கம். அது ஒரு இலக்கண நூல். வரலாற்று ஆசிரியர்கள் இது 850 எழுதப்பட்டதா சொல்றாங்க. கிபி
கிபி 850. கிபி 850. இப்போ தமிழ் தொல்காப்பிய இலக்கண நூல் வரையறையையும் கன்னட கவிராஜ மார்க்க இலக்கண நூல் கால வரையறையையும் ஒப்பிட்டு பார்த்தோன்னா மிகப்பெரிய இடைவெளி இருக்குது. தமிழ் பழமையானது, கண்டிப்பா. கன்னடம் தமிழ் அளவிற்கு பழமையானது அல்ல. இப்படி நான் சொன்னால் கன்னடர்கள் எதிர்க்க மாட்டார்கள். கண்டிப்பா. சரி, நமக்கு ஆதரவாக தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆதரவு இல்லையோ எதிர்க்க மாட்டாங்க. கண்டிப்பா. ஆனால் தமிழ் மொழியிலிருந்து கன்னடம் தோன்றியது அப்படின்னு சொல்கிறத அந்த தாய்மொழியை சேர்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்களா என்றால் ஒரு மொழியியலும் அறிந்தவனாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதது அவர்களுடைய அறிவு தெளிவு இன்மை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, தமிழ் மொழி அப்படிங்கிற ஒரு மொழியிலிருந்து தான் அந்த மொழி தோன்றியது அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த கவிராஜ மார்க்கம்னு சொல்கிறேன்னா இந்த இலக்கண நூல், இது காவிய தர்ஷன் அப்படிங்கிற தண்டி எழுதிய நூலிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது. இந்த காவிய தர்ஷன், கவி ராஜ மார்க்கம், இந்த சொல்லெல்லாம் கவி தமிழ் சொல் சொல்லலாம். கண்டிப்பா. ராஜ மார்க்கம் தமிழ் இல்லை. அவங்க இலக்கண நூலின் பெயர் தமிழ் மொழியில் இல்லை, கன்னட மொழியில் இருக்கான்னா அதுலேயே இல்லை, அது இன்னொரு மொழியில் இருக்குது. நான் அந்த மொழியினுடைய பெயரை இப்போ சொல்ல விரும்பலை, ஆனால் பார்வையாளர்கள் அந்த மொழியை தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ அவர்களுடைய முதல் இலக்கண நூல் தமிழ் மொழியிலோ தலைப்பு, கன்னட மொழியிலோ இல்லை. அப்போ எப்படி தமிழ் மொழியிலிருந்து தான் கன்னட மொழி தோன்றியது அப்படின்னா அவங்க ஒத்துக்குவாங்க? இல்லை, காலங்காலமாக அப்படி தானே சொல்லப்பட்டு வருது. தமிழ் மொழியிலேருந்து கன்னடம், தெலுங்கு, கேரளா மொழி, இது எல்லாமே அதுலேருந்து பிரிஞ்சு சொல்லு உருவாக்குனது தான் அப்படின்னு. ஏன்னா இப்போது நம்ம கேரளா சைடு பார்த்தோம் அப்படின்னா அவங்க பேசுகிற மொழி நம்மளால் புரிஞ்சுக்க முடியும், கன்னட மக்கள் பேசக்கூடிய மொழி நம்மளால் புரிஞ்சுக்க முடியும், ஆந்திரா மக்கள் பேசக்கூடிய மக்கள் அந்த மொழியை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஏன் அப்படின்னா அதில் ஒரு சில வார்த்தைகள் எல்லாமே தமிழில் வார்த்தைகள் இருக்கும். அப்போ இதுலேருந்து பிரிஞ்சு போன மொழி தானே நம்ம காலங்காலமாக நமக்கு சொல்லப்பட்டது. ஆமாம், அதாவது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு, இந்த ஐந்தையும் தென் திராவிட மொழிகள்னு சொல்கிறோம். தென் திராவிட மொழிகள்னு சொல்கிறோம். இந்த நான்கும் தமிழ் மொழியின் கிளை மொழி இல்லை. மொழியியல் என்ன சொல்லுது? தென் திராவிட மொழிகள் இது. இந்த தென் திராவிட மொழி குடும்பத்தில் மூத்த மொழி தமிழ். நான் இந்த சிக்கலை எப்படி அணுகிறேன்னு உங்களுக்கு புரியும். நேரடியாக தமிழ் மொழியிலிருந்து கன்னடம் தோன்றியது. இப்போ எங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்டால் ரத்னசாமின்னு சொல்லிடலாம். எங்கள் அம்மா பேர் என்னன்னு கேட்டால் பத்மாவதின்னு சொல்லிடலாம். ஏன்னா இவர்களுக்கு நான் பிறந்தவன். கண்டிப்பாக. ஆனால் கன்னடம் என்ற மொழி தமிழ் மொழியிலிருந்து தான் தோன்றியது அப்படின்னு என்ன செய்ய முடியாது, நம்மால் அறுதியிட்டு சொல்ல முடியாது. ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் அது துல்லியமாக இருக்கும். H2O தண்ணீர், கண்டிப்பாக ஹைட்ரஜன் 2 மடங்கு, ஆக்சிஜன் 1 மடங்கு கலந்தால் தண்ணீர், அது துல்லியம் இருக்கும். கண்டிப்பாக. ஆனால் வரலாற்று ஆய்வுகள், மொழி ஆய்வுகள், இதெல்லாம் ஒரு 50 விழுக்காட்டுக்கு மேலே துல்லியம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நாம் அதை உறுதின்னு சொல்லுவோம். அப்போது 51 விழுக்காடு ஆய்வு முடிவு பாசிட்டிவாக இருந்தால் நம்ம சொல்லிடுறோம். அப்போது ஒரு அறிவியல் ஆய்வு முடிவே மாற்றத்திற்கு உள்ளாகக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மொழி ஆய்வு முடிவை நாம் அறிவுபூர்வமாக யார் மேலேயும் திணிக்க முடியாது. உங்களுக்கு இந்த இடத்துல இன்னொரு கருத்தை சொல்கிறேன். ஒருவர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்து இருப்பார். அவர் இயேசுவை தவிர வேறு யாரையாவது ஏற்றுக்குவாரா? மாட்டார். இன்னொருவர் இஸ்லாம் சார்ந்து இருப்பார். அவங்களுக்கு உருவம் கிடையாது. ஆனாலும் அல்லாஹ் என்றால் அவரைத்தான் ஏற்றுக்கொள்வாங்க. ஒரு மதம் சார்ந்தவர்கள் தங்கள் மத கடவுளை மட்டும் உயர்த்துவதை போல ஒரு மொழி சார்ந்தவர்கள் தங்கள் மொழியை
உயர்த்தி கொள்வார்கள். இப்போ ரொம்ப ஆய்வாளர்கள், மத ஆய்வாளர்கள் கிறிஸ்தவத்திற்கும் இஸ்லாத்திற்கும் நெருங்கிய தொடர்பை சொல்கிறாங்க. இது ஒரு அடுத்த சப்ஜெக்ட்னாலும் ரெண்டுக்கு நெருங்கின தொடர்பு இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் ஆகும் எதுலயாவது. ஆமாம், அப்படி ஆகுது. இஸ்லாத்திலிருந்து கிறிஸ்தவம், கிறிஸ்தவத்திலிருந்து இஸ்லாம் சொன்னால் ஏற்றுக்குவாங்களா? மாட்டாங்க தானே. இந்த எக்ஸாம்பிளை நீங்கள் இதுக்கும் பொருத்தணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆனால் எது மூத்தது அப்படின்னு பார்த்து இது மூத்த மொழி, அது பிந்தைய மொழி அப்படின்னு சொல்கிறது தான் சரியாக இருக்குமே தவிர, இந்த மொழியிலிருந்து பல சொற்களை அந்த மொழி கொண்டிருக்கிறது, இந்த மொழியிலிருந்து பல இலக்கண கூறுகளை அந்த மொழி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நாம் சொல்லணுமே தவிர, இந்த மொழியிலிருந்து இந்த மொழி தோன்றியது அப்படின்னு சொல்கிறத அந்த மொழியை சார்ந்த பள்ளிக்கூடத்துக்கே போகாத ஒருவர் கூட ஏற்றுக்கொண்டால் ஆச்சரியம். கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த உணர்வு இருக்கும். ஆமாம் ஆமாம். நாம் எப்போவுமே இந்தியா போன்ற நாடுகளில் அடுத்தவங்க உணர்வுகளை மதிக்க வேண்டும். அடிப்படையில் நாம் எல்லாரும் மனிதர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வேலைவாய்ப்பு, மொழி, இலக்கியம், கலை, இப்படி பல அமைப்புகள் இருக்குது. எனக்கு தமிழ் தான் உயிர். கண்டிப்பாக தமிழ் தான் எனக்கு மூச்சு. அதுக்காக இன்னொருத்தருக்கு அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கக்கூடாது. அரசியல்லே எடுத்துக்கோங்களேன், நம்ம மொழி நம்ம உணவு நம்ம சார்ந்து இருக்கணும், அடுத்தவங்கள திணிக்கக்கூடாது. ஆமாம். அப்போது அவர்கள் எப்போது ஏற்றுக்கொள்ளவில்லையோ நாம் அப்போது நடுநாயகமாக ஒதுங்கிக்கணும். நான் ஒரு பரிசு கொடுக்கும்போது நீங்கள் ஏற்றுக்கல அப்படின்னா நான் அப்புறமா உங்ககிட்ட திணிக்கக்கூடாது இல்லையா? ஒரு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும் போது அது வேண்டான்னு சொன்னால் நீங்கள் எத்தனை தடவை திணிச்சாலும் அது தூணு துப்பும். நீங்கள் வேணால் கோபப்பட்டு அடிக்கலாம், அவ்வளோதான், வேற எதுவும் உதைக்கலாம். அதை ஏற்றுக்கிடுறது அந்த குழந்தை இல்லையா? அதை போல் நாம் இந்த மொழியிலிருந்து வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. நம்முடைய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் மேடையில் பேசும்போது தமிழ் மொழி இந்த மொழிகளை விடவெல்லாம் மூத்தது, உலக மொழிகளில் முதல் மொழி அப்படின்லாம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக அப்படி சொல்லும்போது அந்த மொழியை சார்ந்தவர்கள் பேசாமல் தான் இருந்தாங்க. பாரத பிரதமர் ஒரு மொழியின் பெயரை குறிப்பிட்டே சொன்னார், இதை விட அது உயர்ந்தது, பழமையான ஒரு மொழியின் பெயரை சொல்லி தமிழ் மொழி இதை விடவும் மூத்தது அப்படின்னு சொன்னார். ஏன்னா அந்த மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் ஒரு சிலர் தான் இருப்பார்கள். கண்டிப்பாக. ஆனால் இது அப்படி இல்லை. ஒரு மாநிலத்தின் ஆட்சி மொழி. அந்த மாநிலத்தில் கன்னடம் என்ற உணர்வு, கன்னடர் என்ற உணர்வு தலை தூக்கி இருக்கிறது. அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். என் தாய், என் தாய்மொழி, என் தாய் மண், அந்த உணர்வு சரிதானே? கண்டிப்பாக உணர்வு இருக்கத்தானே செய்யும். தமிழ் மொழியோடு ஒரு சின்ன சிக்கலை ஒருவர் சொன்ன காரணத்தினால அதை நான் சரி அப்படின்னு தூக்கி நிறுத்தணும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கக்கூடாது. மனிதர்கள் ஒவ்வொருவரும் சகோதரத்துவத்தோடு வாழ்கிறதுக்கான வழியை இந்தியா கற்பிக்க வேண்டும். மற்ற நாடுகள் கற்பிக்க வேண்டிய தேவை அவ்வளவு இருக்கிறதா எனக்கு தெரியலை. இங்கே பல மொழிகள், பல இனங்கள், பல பண்பாடு, பல பழக்க வழக்கம், ஒருவருடைய உணவு முறை இன்னொருவருக்கு ஒத்து வரலை. என்கிட்ட கொடுத்து சப்பாத்தி சாப்பிட சொன்னால் நான் சாப்பிட மாட்டேன். கோதுமை பண்டங்களை கொடுத்து சாப்பிட சொன்னால் எனக்கு அவ்வளவு பிடிக்கிறதில்ல. இன்னும் சொல்கிறேனே, குளிர் பிரதேசத்தில் விளைகிற காய்கறியை எனக்கு கொடுத்தா அவ்வளவா பிடிக்கிறதில்ல. ஏன்னா நான் சமவெளி பரப்பில் வாழக்கூடிய ஒரு மனிதன். இந்த சமவெளி பரப்பில் பயிராகக்கூடிய வெண்டைக்காய், கத்தரிக்காய், வாழைக்காய் இதை சாப்பிட்டு பழகிறேன். குளிர் பிரதேசத்தில் உள்ள கேரட்டு, பீட்ரூட்டு இதெல்லாம் எனக்கு அவ்வளவா ஒத்துக்கலை. எனவே இந்தியா போல உள்ள ஒரு நாடு ஒரு மொழியை முன்னெடுப்பதும் ஓர் இனத்தை முன்னெடுப்பதும், இதை போல எதையோ ஒன்று என்று முன்னெடுப்பதெல்லாம் இந்தியாவின் சகோதரத்துவத்தை பாதிக்கும். இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட
அளவுக்கு மேலே விவாதிப்பதே பொருந்தாது பார்த்துக்கோங்க. இப்போ அதை தானே அரசியல் ஆக்கிட்டாங்க. ஆமாம், அரசியல் ஆகுது. ஆனாலும் நாம் விவாதிக்கணும். கண்டிப்பாக. ஆனால் ஒரு எல்லையை தாண்டி நாம் என்ன செய்யக்கூடாது. விவாதிச்சாதானே அதுக்கு ஒரு முடிவு தெரியும். இல்லை, இது முடிவு விவாதத்தால் வராது. ஏன்னா பல மக்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும்ல விவாதிக்கிறனால. ஆமாம், இப்போ அந்த தெளிவுக்காகத்தான் நாம் என்ன சொல்கிறோம், காக்கைக்கும் தங்குஞ்சு பொன்குஞ்சு அப்படின்னு சொல்லி அவங்க தங்கள் மொழியைத்தான் உயர்வாக சொல்லுவார்கள். எங்கள் அப்பா இருக்காங்க, எங்கள் சித்தப்பா இருக்காங்க, எங்கள் சித்தப்பா கிட்ட பொருள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் எங்கள் சித்தப்பாவை பாராட்டிடுவேனா? அவர் நிறைய சம்பாதிச்சு வச்சுருக்காருங்க, கண்டிப்பாக அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது. ஆனால் எங்கள் அப்பா கிட்ட எவ்வளவு நல்ல குணம் இருக்குது தெரியுமா? அப்படித்தான் சொல்லுவேன். அந்த ஆனால் அப்படின்னு ஒரு வார்த்தையை இடையில போட்டோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நான் அவரை தூக்கி கீழே போட்டுட்டேன். கண்டிப்பாக. அவங்களையும் நீங்கள் ஒரு நடுநிலையாளரை போய் கேட்டிங்கன்னா, தமிழ்மொழி பழமையானது நாங்கள் ஒத்துக்கிடுறோம், தமிழ்மொழி உயர்வானது நாங்கள் ஒத்துக்கிடுறோம், இலக்கண செழுமை உடையது கன்னடத்தை விட ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் அதிலிருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்கிறத நாங்கள் எப்படி ஒத்துக்க முடியும்? எங்கள் சித்தப்பா பணக்காரர் அப்படிங்கிறதுக்காக அவரை நான் எப்படி எங்கள் அப்பான்னு சொல்லுவேன்? அப்படித்தானே அவங்க சொல்லுவாங்க. அந்த உணர்வு சார்ந்த விஷயங்களில் இதுதான் முடிவு அப்படின்னு நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, இது முடிவு அப்படின்னு டக்குன்னு சொல்ல வேண்டியது இல்லை. அந்த மொழி தென்னிந்திய மொழி, மொழி குடும்பத்தை சேர்ந்த ஒரு மொழி. அந்த மொழி தனி மொழியாக பிரிவதற்கு தமிழ் மொழி ஒரு காரணமாக இருந்திருக்கும். கண்டிப்பாக சார். வேறு மொழிகளும் காரணமாக இருந்திருக்கும். நான் இன்னும் நீங்கள் கொஞ்சம் முன்னால் கேட்டீங்க, மலையாள மொழியில் தமிழ் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஆனாலும் கொடுமலையாளம் அப்படின்னு ஒரு திட்டத்தை முன்னெடுத்தாங்க கேரளா. கொடுமலையாளம், கொடுந்தமிழ் அப்படிங்கிறது போல, தனித்தமிழ் அப்படிங்கிறது போல தனி மலையாளத்தை கொண்டு வர வேண்டும், சமஸ்கிருத கலப்பில்லாத மலையாளத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு எழுத்தச்சன் காலத்தில், எழுத்தச்சன்னா அவர் தான் மலையாள மொழியை உருவாக்கியவர் போல, எழுத்தச்சன் காலத்தில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். ராமாயணத்தை அங்கே எழுதின ஒரு எழுத்தச்சன் அவர் காலத்தில் கொண்டு வந்தாங்க. மலையாளத்தில் உள்ள சமஸ்கிருதத்தை எல்லாம் நீக்கிக்கிட்டே வந்தாங்க. கடைசியாக பார்த்தா தமிழ் இருந்தது. நீக்காதப்பா, அப்படியே வச்சுக்க, அப்போ மலையாளம்ங்கிற மொழியே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற நிலை வந்தது. அதான உண்மை. இதை போல கன்னடத்துக்கும் வரும். ஆனால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்போ நான் சொன்னதுலேருந்து நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட முடியும். கண்டிப்பாக. ஆனால் அந்த மொழி உணர்வாளர்கள் செங்கல்லாம் உருவிட்டா வீடு இல்லையே. மொழியியல் அடிப்படையில் தென்னிந்திய மொழிகள் அல்லது திராவிட மொழிகள் அப்படின்னு தான் இந்த 5 மொழியும் சொல்லுவாங்களே தவிர, தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு அப்படி சொல்லுவாங்களே தவிர, தமிழிலிருந்து தோன்றியவை அப்படின்னு எந்த லிங்குவிஸ்டும் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதை மொழியியல் அடிப்படையில் ஆய்வு செய்து சொல்ல வேண்டிய ஒரு முடிவை ஒரு மேடையில் சொல்லக்கூடாது. கண்டிப்பாக. ஆமாம், ஒரு அரசியல் தலைவர் ஒரு குறிப்பிட்ட கொள்கையை சொல்லலாம். அந்த கொள்கை சரியா தப்பா அப்படிங்கிறத அந்த அரசியல் அறிவு உள்ளவர்கள் தான் என்ன செய்யணும், ஆலோசித்து சொல்லணும். நல்லா நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு பல பண்பாடுகளை கொண்டிருக்கிற காரணத்தினால என்னுடைய பண்பாடு உயர்ந்தது, உன்னுடைய பண்பாடு தாழ்ந்தது, என்னுடைய பண்பாட்டிலிருந்து உன்னுடைய பண்பாடு வந்தது அப்படின்னு சொல்கிறதை ஏற்றுக்க மாட்டாங்க. உணர்வு பிரச்சனை வந்துடும். ஆமாம், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்போ நாமளாம் அரிசி சோறு தான் சாப்பிட்றோம். கண்டிப்பாக. நெல்லரிசி சோறு தான் சாப்பிட்றோம். கேரளத்தில் உள்ளவங்களும் நெல்லரிசி சோறு தான் சாப்பிட்றாங்க. ஆந்திரம், கர்நாடகா இங்கேயெல்லாம் நெல்லரிசி சோறு தான் சாப்பிட்றாங்க. பழக்க வழக்கம், உணவு பழக்க வழக்கம் ஒன்று போல் தோணுது, ஆனால் ஒன்று இல்லை. ஒரு வீட்டிலேயே உணவு பழக்க வழக்கம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்குது. இப்போல்லாம் வீடுகளில் நைட்டு டிஃபன் செய்யும்போது ஒருத்தருக்கு சப்பாத்தி, ஒருத்தருக்கு தோசை, ஒருத்தருக்கு இட்லி, இப்படியெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா? எனக்கு தக்காளி சட்னி வேண்டாம், தேங்காய் சட்னி வேணும், எனக்கு வெண்டைக்காய் சாம்பார் வேண்டாம், முள்ளங்கி சாம்பார் வேணும், இப்படியெல்லாம் கேட்குறோம் இல்லையா? இந்த வேறுபாட்டை நாம் மற்ற மொழிகளுக்கும் குறிப்பாக உணர்வு சார்ந்த நிலைகளில் ஒரு எல்லையை தாண்டி நான் முடிவு கொடுத்தே தீர்வேன் அப்படின்னா அந்த முடிவு
விபரீத முடிவாகத்தான் போகும். இப்போ அப்படி தானே போயிட்டு இருக்கு. இல்லையே, நான் இப்போ அவங்களே ஒத்துக்கிடுறாங்களே, தமிழ் மொழி மூத்த மொழின்னு அவங்க ஒத்துக்குவாங்களே. ஒத்துக்குவாங்க. ஒத்துக்கிடுற விஷயத்த நாம் ஒத்துக்க வச்சுக்கிட்டு போக வேண்டியது தானே. கண்டிப்பாக. தமிழ் மொழி மூத்த மொழிங்க, அதில் மாற்றம் இல்லை. ஏன்னா கிமு 711 தொல்காப்பியம் தோன்றி இருக்குது. அதுக்கு முன்னாலேயே பல இலக்கண நூல்கள் இருந்தன அப்படிங்கிறத தொல்காப்பியத்திலிருந்து தெரிஞ்சுக்க முடியுது. சங்க இலக்கியங்களை படித்தா 10,000 ஆண்டு கால பழமை அதில் வெளிப்படுது. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. கண்டிப்பாக. இப்போ செவ்வியல் மொழி அப்படின்னு தமிழ் மொழியை சொல்லிட்டாங்க, உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் அவங்க ஏற்றுக்கணுமே. கண்டிப்பாக. அதனால தான் கன்னடத்தையும் செவ்வியல் மொழியாக வச்சுருக்காங்க, ஆக்கிட்டாங்க அவங்களும். எப்போலேருந்து? எப்போவோ. ஓகே ஓகே சார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தை போல கன்னடத்திற்கு செம்மொழி கன்னட மத்திய ஆய்வு நிறுவனத்தை தொடங்குறதுக்கு அவ்வளவு முயற்சி எடுத்தாங்க. ஆனால் அது முடியலை. மைசூரில் இந்திய மொழிகளின் நடுவண் நிறுவனம் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனத்தில் ஒரு பார்ட்டாக தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. செம்மொழி ஆக்கப்பட்ட மொழிகள் மலையாளம் செம்மொழி, தெலுங்கு செம்மொழி, கன்னடம் செம்மொழி, ஒடியா செம்மொழி, ஏன் சமஸ்கிருதமே இந்தியாவில் தமிழ் மொழிக்கு அடுத்த நிலையில் தான் செம்மொழியானது. இந்தியாவில் முதல்ல செம்மொழி சிறப்பு அம்சம் நம்ம மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்களே. தமிழ் மொழி மட்டும்தானே செம்மொழி நம்ம மக்கள் ஏற்றுப்பாங்க. இல்லை, மத்திய அரசு தான் செம்மொழின்னு அறிவிக்குது. இந்த மொழிகளை எல்லாம் அவங்க செம்மொழின்னு அறிவித்தாச்சு. இது தமிழ் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா? ஒரு அரசு அறிவித்தால் கருத்து சொல்லலாமே தவிர ஏற்றுத்தான் ஆகணும். அதாவது தலை விதின்னு நாம் சொல்கிறேன், கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த தலை விதி அப்படிங்கிறது தலையில் எழுதப்பட்ட விதின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். தலை விதிடா அப்படின்னு சொல்லுவோம். அங்கே யாரும் எழுதி வைக்கல. அப்படின்னா தலையெழுத்தை என்ன மொழியில் எழுதி வச்சார் கடவுள் அப்படின்னு கேட்குற கேள்வி வரும். அவர் தமிழ் மொழியில் தலையெழுத்தை எழுதினாரா அல்லது கன்னட மொழியில் தலையெழுத்தை எழுதினாரா? தலை விதி என்பதே தலைவன் போட்ட விதி, ஆர்டர், கட்டளை அப்படின்னு தான் பொருள். இப்படி ஒரு பொருள். ஆமாம், அரசின் சட்டம். அரசு சட்டத்திற்கு உட்பட்டு அந்த நாட்டில் வாழ்பவர்கள் வாழ்வது மிக கட்டாயம். அது யாராக இருந்தாலும் சரி, முதல் குடிமகனிலிருந்து என்ன போல சாதாரண குடிமகன் வரை இந்திய அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் வாழ முடியும். அந்த அரசியல் சட்டத்தின்படி தான் அவங்க செம்மொழின்னு அறிவித்தாச்சு. கன்னடம், மலையாளம், தெலுங்கு எல்லாத்தையும், ஒடியா உட்பட. கண்டிப்பாக கண்டிப்பாக சார். நாம் அதை ஏற்றுக்கிட்டு தான். கண்டிப்பாக கண்டிப்பாக. கேள்வி, நீங்கள் ஒரு வேளை ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அல்லது ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதும்போது பின்வரும் மொழிகளில் இவையெல்லாம் இது செம்மொழி அப்படின்னு கேட்டுக்கிட்டு கன்னடம், துளு, உருது இன்னொரு மொழி போட்டுடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கன்னடத்தை தான் டிக் பண்ணி ஆகணும். நான் ஏற்றுக்கலைன்னு சொல்ல முடியாது. இல்லை, அதுக்கு அடுத்து அதானே இருக்கு. ஆமாம். ஓகே சார், இவ்வளோ நேரம் தமிழ் உணர்வு பற்றி நம்ம கேட்ட கேள்விக்கெல்லாம் அழகான முறையில் பதில் கொடுத்தீங்க. ஸோ உங்களை பேராசிரியராக மாணவ செல்வங்கள் எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்கன்னு இது மூலமாக தெரிஞ்சுது. எந்த ஒரு அரசியல் தலையீடு இல்லாமல் அழகான முறையில் பதில் அளித்தீங்க. ஸோ கேட்ட கேள்விக்கெல்லாம் பதிலளித்த உங்களுக்கு எங்கள் சேனல் சார்பாக மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். நன்றி.